जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यदे जन्म पत्रिका வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள் இப்படித்தாங்க இருப்பாங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்க. இது ரொம்ப முக்கியமான பதிவுங்க. சாதாரண பதிவு இல்லை, ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன்னா ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குணாதிசயம்னு ஒன்று இருக்கும் இல்லையா. மனைவியுடைய குணம்னு இதுதான், கணவருடைய குணம்னு இதுதான். இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம், ஒரு இடத்துல முதலாளி இருக்காரு, ஒரு இடத்துல தொழிலாளி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க 2 பேருக்கு செட் ஆகிடுதுன்னா அவன் 10 வருஷம்ல 20 வருஷம்ல ஒரே இடத்துல வேலை பார்ப்பான். 20 வருஷம் ஆனாலும் ஒரே இடத்துல வேலை பார்ப்பான். முதலாளிக்கு ஜாலரா போட்டு அப்படியே அவனுக்கு அங்கேயே இருந்துருவான். அப்போ அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். 20 வருஷம் ஆனாலும் அங்கேயே இருக்கான்னு பார்த்துக்கோ. 20 வருஷம் 25 வருஷம் வேலை பார்க்கணும், வாட்டுக்கும் வேலை பார்ப்பான். ஒன்றும் சொல்ல முடியாது, வாட்டும் வேலை உண்டு வேலை உண்டு அப்படின்றவங்க. சில பேர் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம். நான் சமீபத்தில் ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன். என்ன விளம்பரம் பார்த்தேன்னா, ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்கன்னா எப்படி விளம்பரம் போடுவாங்க? பிடெக் படித்தவங்க வேணும், எம்டெக் படித்தவங்க வேணும், பிஎஸ்சி எம்எஸ்சி ஏதோ ஒரு படிப்பை போட்டு இந்த மாதிரி அனுபவம் உள்ளவர்கள் தேவை அப்படின்னு தானே நீங்கள் போட்டு பார்ப்பீங்க. ஆனால் நான் இந்த பதிவு இந்த விளம்பரத்தை பார்த்தோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இப்படி விளம்பரம் போட்டிருக்காங்க? இந்த மேனேஜர் பதவிக்கு ஆட்கள் தேவை, அதுவும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் துலா ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் கும்பராசிக்காரர்கள், இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இந்த ராசியில் யாரும் இருந்தீங்கன்னா வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம், ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அவன் பயோடேட்டா எடுத்துன்னு வாடானே அவன் ஜாதகத்தை எடுத்துன்னு போகிறான். உண்மையிலே இங்கே நடந்தது. நீங்கள் உண்மையிலே நடந்த விஷயத்தை பொய் சொல்லலை, உண்மையிலே இது நடந்த விஷயம். இந்த ராசியை குறிப்பிட்டு வரும்போது ஜாதகத்தை எடுத்துன்னு வந்துடுங்க. இது முக்கியமாக போட்டோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். இப்படி ஒரு கம்பெனியா அப்படின்னு. அது எந்த ஊர் ஞாபகம் இல்லை. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எதுக்காக சொல்கிறேன்னே, சில பேருடைய கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வேலையில் இருக்காங்க, ஒரு கணவன் மனைவி, ஒரு மாணவிகள் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா ஒருத்தரோட கேரக்டரை பற்றி ஒரு மாணவர்கள்லாம் எடுத்துக்கோங்களேன். நல்லா படித்த மாணவர்களும் இருக்காங்க, நல்லா படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க, கஷ்டத்திலையும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. சில மாணவர்கள் இருக்காங்க எப்படி இருப்பாங்க, ஃபுல்லாக மொட்டை அடித்து இந்த இடத்துல மட்டும் 4 முடி வச்சுட்டு வண்டியில் சுற்றின்னு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவர்களும் மாணவர்கள் தான். அந்த ட்ரெஸ்ஸை ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒன்று போட்டுண்டு அவர்களும் மாணவர்கள் தான். சுத்தமாக ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருவான், இந்த நடுவில் மட்டும் 4 முடி இருக்கும். கேட்டால் அவனும் ஒரு மாணவர்கள் தான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவன் கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ இந்த குணாதிசயங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் ஸ்டைல் அதெல்லாம் மாறிப்போச்சு, அதெல்லாம் அந்த காலகட்டங்கள்லாம் மாறிப்போச்சு. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த யாரெல்லாம் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசின்னு சொல்லும்போது மக நட்சத்திரம் சிம்மராசி, பூர்வ நட்சத்திரம் சிம்மராசி, உத்தர நட்சத்திரம் சிம்மராசி. பார்ன் டு ரூல். நான் ஆளை பிறந்தவன், ரைட்டு, நீ ஆளை பிறந்தவனாவே இரு, நல்லது. பெண்கள் ஆண்டு இருக்காங்க, நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அம்மையார் திரு ஜெயலலிதா அம்மா அவர்கள் மக நட்சத்திரம் சிம்மராசி, ஆண்டு இருக்காங்க. ஏன்னா பார்ன் டு ரூல்ங்கிறது உண்மையான வார்த்தை தான். நான் இல்லை, அது எல்லாருக்குமே அமையாது. அது சில ராசிக்காரர்கள் சில ஜாதகத்தை பொறுத்து தான் அதெல்லாமே. சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கும் இடம் தான் அவங்களுக்கு சென்ட்ரல் ஸ்டேஜ் மாதிரி. ரெஸ்பெக்ட் கொடுத்தா கிங்கு, இல்லைன்னா லைஃப்லேருந்து டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ரெஸ்பெக்ட் கொடுத்தா கிங்கு, அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்மராசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு டாப் பொசிஷனில் இருக்க வேண்டும், யாருக்கும் கீழே இருக்க மாட்டாங்க. அது வந்து அவர் ரொம்ப எதிர்பார்ப்பான். எப்போவுமே ரொம்ப டாப் பொசிஷனில் தான் இருக்கணும்னு ஆனாக இருந்தாலும் சரி பண்ணால் ஒரு டாப் பொசிஷனில் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு கீழே இருந்தால் என்னத்தை பார்ப்போம், அப்படி ஒரு மாதிரி ஒரு விஷயம். அது கேரக்டர் வைஸ் எப்படி தெரியுமா, ஈகோ ஹையாக இருக்கும், ப்ரைட் அதிகமாக இருக்கும். பெண்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குயின், அட்டிடியூட் குயின், அதாவது ராணி மாதிரி இருப்பாங்க. பெண்கள்லாம் ராணி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க.
செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் கூட அந்த ஒரு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த கரெக்டாக இருப்பாங்க. யாராவது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணினா ஸ்ட்ரைட்டாக டே போடான்னு மூஞ்சில் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. போடா, நானாவது நல்ல வார்த்தை சொல்கிறேன், வேற ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அது மாதிரி லக்ஸரி லைஃப் விரும்புவாங்க. ஆடம்பரமாக இருக்கணும். ஏறனா கார் இறங்கினா கார், எப்படி இருந்தாலும் நான் இப்படி தான் இருக்கணும், அப்படியே நான் வந்து அப்படியே ஆடம்பரமான லைஃப் வாடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இருக்கிற இடத்துக்கு தகுந்த ஆடம்பரமாக இருக்கணும் லைஃபாக. அது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி சாப்பிடணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இன்டென்சிவ் லவ், நல்ல அட்டென்ஷன் இருக்கணும். என்னை தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் வைக்கணும், நான் தான் முதன்மைப்படுத்தி இருக்கேன். இப்போது ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல மக நட்சத்திரம் சிம்மராசி யாராவது இருக்கான்னு வச்சுக்கோங்க, சிம்மராசி கூப்பிட வச்சுக்கோங்களேன், ஏய் என்ன கூப்பிடாம நீ என்னடா அவனுக்கு முதல்ல கூப்பிட்றேன், என்னை அவங்கள தான் ஃபஸ்ட் பிளேஸில் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இல்லைன்னா மூஞ்ச அப்படியே தொங்க போட்டுவிட்டு அப்படியே பார்ப்பாங்க, என்ன உனக்கு கண்ணு தெரில உனக்கு இருக்குது அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. பொசசிவ்னஸ் இருக்குது, ஈகோ கிளாஷ் ஆகும், பார்ட்னரை இக்னோர் பண்ணினா ஃபைட்டு தான். அதாவது ரெஸ்பெக்ட் இருந்தால் லைஃப் சூப்பர். நான் சொல்கிற ஒவ்வொரு வேர்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஈகோ கண்ட்ரோல் இல்லைன்னா ப்ராப்ளம் தான் வரும் லைஃப்பில். ஸோ இதெல்லாம் உங்களுடைய கேரக்டர். வேலையில் கூட சரி, பாஸ் எப்படி லீடர்ஷிப் ரோல், இது இந்த மாதிரிலாம் தான் எதிர்பார்ப்போம். அதாவது இப்போ பாலிடிக்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுல கில்லாடி, அத்தாரிட்டி மிஸ்யூஸ் பண்ணுற டேஞ்சர், அதெல்லாம் கரெக்டாக எப்படி இருக்கணும். என்ன ஏர்ன் நல்லா பண்ணுவாங்க, லக்ஸரியஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அவ்வளோக்குள்ள லக்ஸரியஸ் செலவு பண்ணுவாங்க. நார்மலாலாம் போனால் என்னத்தை நல்லா சம்பாரிச்சா நல்லா சாப்பிட்டோன்னு இருக்கணும்டா, இதெல்லாம் சும்மாலாம் இருக்காது. நல்லா சம்பாதிப்போம், நல்லா சாப்பிடுவோம், நல்லா பெரிய ஹோட்டலாக போவாங்க. ஸோ லக்ஸரியஸாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சேவிங்ஸ் குறைவு. ஸோ நல்லா இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ இருக்கும், கண்ட்ரோல் நேச்சர் இருக்கணும், அரோகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் வந்து லீடர்ஷிப், கான்ஃபிடன்ஸ், போல்ட்னஸ், இதெல்லாம் சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். என்னென்னா ஈகோ வந்து பிக்கஸ்ட் எனிமி. ஜெலஸ் பீப்புள் சரௌண்ட் எப்போதுமே உங்களை சுற்றி இருப்பாங்க தான். ஸோ இவங்க கேரக்டர் வைஸ் ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கணும். ரெஸ்பெக்ட் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் கூட பிரேக் ஆகிடும். நீ எப்பேற்பட்ட சொந்தமாக இருந்தாலும் சரி, என்ன மதிச்சா நீ என் வீட்டுக்கு வா, இல்லைன்னா நீ வராது, நீ படா அப்படின்னுவான். அதே போல் நான் வந்தால் சீனே மாறும், அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்காங்க. நான் கிங்கு, என்னை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் வந்தால் சீனே மாறும், ஆனால் என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஞாபகம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அரசனுக்கு ஒரு சொல்லு, அதிகார அகங்காரம் அழிவுக்கு வழி. அதாவது நீ அரசனாக இரு, நீ நல்லா இரு, எல்லாமே இரு, ஆனால் அகங்காரத்தோடு இருந்தன அதுதான் உன்னுடைய அழிவுக்கு வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கேரக்டர் வைஸ் நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான். ஒரு சில கெட்ட கேரக்டர் இருக்கா மாற்றிக்கோ. கேரக்டர் இதுன்னா கெட்ட கேரக்டர் இருக்கா மாற்றிக்கோ, அதுதான் நல்லது. நல்ல கேரக்டர், நல்ல பழக்க வழக்கங்களை பணம் எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சிடலாம். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பணம் எவ்வளோ வேணாலும், நீ இன்னைக்கு இழந்த செல்வத்தை நீ எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சிடலாம். ஆனால் நான் இங்கிலீஷில் இன்னைக்கு ஒரு வேர்டு சொல்கிறேன், கேரக்டர் லாஸ் இஸ் எவ்ரிதிங் லாஸ். ஸோ இதை நீ மைண்டில் கொண்டு வா. சுபம், வாழ்க வளமுடன்.